ready sir. Okay. Yes, God bless you. மெயினா நீங்க சேர்ந்ததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் தான். இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் தான். டிகிரி வந்து கண்டிப்பா உங்க பசங்க முடிச்சிருவாங்க. 100% I'm confident about that. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க உங்க பசங்க கிட்ட கேட்டீங்கன்னா மோர் தென் 7.5 CGPA தான். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் பேரண்ட்ஸ் தான். மேபி 1 or 2 வந்து நாங்க வந்து 2 years வரைக்கும் நாங்க கூப்பிட்டுருக்கோம். சரிங்களா? 2 years வரைக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். ஏன் அப்படின்னா அந்த 2 year ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. 7th செமஸ்டர் 8th செமஸ்டர் நமக்கு பிளேஸ்மெண்ட் வர்றது 6th செமஸ்டர்ல இருந்து நமக்கு வருது. 6th செமஸ்டர் எண்ட்ல நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம். இந்த சம்மர் ஃபுல்லாவே நாங்க வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காக மட்டும் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். 7th செமஸ்டர் ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வந்துரும். நான் ஒரு 4 வருஷத்துக்கான கம்பேரிசன் அனாலிசிஸ் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஆக்சுவலா வந்து ஒரு 2 years நான் இனிஷியலா வந்து ஒரு கம்பெனில வர்க் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கம்பெனில நான் ஒரு .NET டெவலப்பரா இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணேன். தென் ஐ மூவ் டு HR டிவிஷன்ல ஒரு 1 year வர்க் பண்ணேன். என்னோட நேட்டிவ் பிளேஸ் மதுரைக்கு. ஸோ அந்த மதுரை இன்னர் அரௌண்ட் காலேஜ் ஒரு 80+ காலேஜஸ் நான் விசிட் பண்ணியிருப்பேன். என்னோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படின்னா அப்போ HR ரெக்ரூட் பண்ணிட்டான். இப்போ எப்படி கம்பெனி HR சொல்றாங்களோ அதே மாதிரி நானும் காலேஜே போவோம், ரெக்ரூட் பண்ணுவோம். என் கம்பெனி வந்து ஒரு CMMA level 2 கம்பெனி. சரிங்களா? ஸோ எங்களோட டர்ன் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் நாங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் ஒரு பெர் இயருக்கு. சரிங்களா? ஸோ எங்க கம்பெனில நாங்கள் ஜாவா, .NET, PHP, டெஸ்டிங், வெப் டிசைனிங், 2D 3D வெப் டிசைனிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பிளஸ் எம்பெடட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு மேன் பவர் வேணும். அந்த மேன் பவருக்கு நான் ரெக்ரூட் பண்றேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட்ல எனக்கு ஒரு 1 year ஒரு ஹார்ட் கோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் அதுக்கடுத்து ஒரு இந்த ஃபீல்டு நான் டீச்சிங் ஃபீல்டில் ஒரு 10 years இருக்கேன். ஸோ அந்த ஹோல் ஐ ஹேவ் 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால தான் நான் பிளேஸ்மெண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணி சரி நீங்க ஒரு தூரம் இருக்கீங்க சரின்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் போட்டாங்க. நான் 11-15 பேட்ச் 11-15 12-16 13-17 14-18 15-19 பேட்ச் இப்போ பசங்க படிக்கிற 16-20 பேட்ச்க்கு நான் தான் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர். ஐ அம் ஃப்ரம் EC டிபார்ட்மெண்ட். இது மாதிரி எங்க டீம் ஒரு இதே மாதிரி ஒரு 3 டிஃபரெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. கோஆர்டினேட்டர் ஃபார் சிவில், கோஆர்டினேட்டர் ஃபார் ட்ரிபிள் அண்ட் கோஆர்டினேட்டர் ஃபார் மெக்கானிக்கல். அதுலயே ஒரு 2-3 பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க படிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் மோட்டோ என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட் தான். செகண்ட் தான் டிகிரி. கண்டிப்பா டிகிரி வாங்கிடுவாங்க. நீங்க அந்த கவலையே பட வேணாம். 2 விஷயம். எப்ப டிகிரி வாங்குறாங்க, என்ன CGPA வாங்குறாங்க, அது எங்க கையில இல்ல, உங்க கையில இல்ல, ஸ்டூடெண்ட் கையில தான். சரிங்களா? திரும்ப சொல்றேன், எப்ப டிகிரி வாங்குறாங்க, என்ன CGPA வாங்குறாங்கன்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறாங்களா, செகண்ட் கிளாஸ் வாங்குறாங்களா, அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வாங்குறாங்களா, அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தாலும் என்ன CGPA டிஃபரன்ஸ் இருக்கு, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். பட் பிளேஸ்மெண்ட்ன்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் இந்த 5 வருஷத்துல என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா ஒரு டு பி frank with you 98% லக் தான். 98% லக், 2% ஹார்ட் ஒர்க். அந்த நாள் உங்க பசங்களுக்கு இருந்து எழுதிருக்கணும். சரிங்களா? ஏன்னா பிளேஸ்மெண்ட்ன்றது இந்த நான் ஒரு 5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு 500+ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபரெண்ட் MNCsல ஒரு கிரேட் பேக்கேஜ்ல போயிருப்பாங்க. நம்ம நினைப்போம் சரி ஓகே இந்த பையன் டாப்பரா இருக்கான் கண்டிப்பா பிளேஸ் ஆயிடுவான் அப்படின்னு நினைப்போம். பார்த்தா பிளேஸ் ஆக மாட்டாங்க. அவனும் அழுதுட்டே இருப்பான், நம்மளும் அழுதுட்டே விட்டுட்டு போவோம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். பார்த்தா அடுத்த கம்பெனி வந்து இப்ப நல்லா பண்ணணும், போன கம்பெனி உனக்கு கிடைக்காம போயிடுச்சு, அடுத்த கம்பெனி கிடைக்காது. ஒரு ஸ்டேஜ்ல அவன் மேல உள்ள கான்ஃபிடன்ஸ் நமக்கு போயிடும். பார்த்தா அடுத்த 4வது கம்பெனி 5வது கம்பெனி கண்டிப்பா பிளேஸ் ஆயிடும். இந்த 3 பேர் பிளேஸ் ஆனதை விட ஒரு பெரிய பேக்கேஜ்ல பிளேஸ் ஆகிட்டு வருவாங்க மாட்டேன். சார் நான் வெயிட் பண்ணேன், எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் அன்சர்டனிட்டி. நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். டெஸ்டிமோனியல் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கும் சரி இங்க என்ன நடக்குது அப்படின்றத கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் எங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு MNC கம்பெனில ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுதான் எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் உள்ள ஒரு பிரிட்ஜை வந்து நாங்க ஒரு கேப் இருக்கும், கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றது தான் எங்களோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க வச்சிருக்கிற போன்ஸ் எத்தனை பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தீங்க? திரும்ப क्वेश्चन ரிப்பீட் பண்றேன். இப்ப நீங்க வச்சிருக்கிற போன்
எத்தனை பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா யாருக்குமே இருக்காது. பிகாஸ் அப்ப ஆண்ட்ராய்டே கிடையாது. அதான உண்மை. எல்லாருக்குமே வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும், பெரிய ஃபோன் இருக்கும். சில பேர் ஃபோன் கூட இருக்காது. என்ன அப்படின்னா டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அப்டேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு ஒரு 100+ ஆஃப் கம்பெனிஸ் நமக்கு வந்து ரெகுலர் ரெக்ரூட்டர்ஸா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன டெக்னாலஜியில நீங்க ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணணும். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் குயிக்கா சொல்லி முடிச்சிட்டேன். விப்ரோ வந்து லாஸ்ட் 2011, 12, 11, 15, 12, 16, 13, 17, 14, 18 இந்த 4 வருஷமா விப்ரோ எங்களுக்கு வந்து பெருசா எந்த இன்புட்ஸுமே கொடுத்தது கிடையாது. உங்க பசங்களை வந்து நீங்க பேசிக்கா C++ மட்டும் ட்ரெயின் பண்ணுங்க போதும் அப்படின்ட்டாங்க. இந்த 15, 19 பேட்ச் இப்ப நீங்க இருக்காங்களா அந்த பேட்ச் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறோம். உங்க காலேஜ்ல இருந்து நீங்க ஒரு குவாலிஃபைட் ஸ்டாஃபா ஒருத்தர் கொடுங்க. நாங்க அவருக்கு ஜாவா ட்ரெயின் பண்றோம். ஒரு 2 monthsனா இந்த சென்ஸ் டெய்லி ஒரு 13 hours ஆஃப் ட்ரைனிங் கண்டிப்பா இருக்கும். மினிமம் 13 hours. நீங்க அசஸ்மெண்ட் அப்படி எழுதிட்டு போறதுக்கு ஒரு 15 hours கிட்ட ஆயிடும் உங்களுக்கு. இவங்க எல்லாருமே அவங்க வந்து கலெக்டிவா அந்த மாதிரி தமிழ்நாடுல எல்லா காலேஜஸ்லயுமே வந்து ஒரு குவாலிஃபைட் ஃபேக்கல்டி நம்ம நாமினேட் பண்ணுவோம். நம்ம ஒரு ஃபேக்கல்டி கொடுப்போம். இப்படி நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு போன ஃபேக்கல்டி தான் வந்து மிஸ்டர் நேரு சார்னு சொல்லி சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. பசங்க எல்லாருக்கும் உங்க பசங்க எல்லாருக்குமே தெரியும் சார். ஸோ சார் வந்து பெங்களூர் போனாரு. பெங்களூர் போய் ட்ரைனிங் ஹார்ட்கோர் ட்ரைனிங் எடுத்தாரு. ஒரு 2 months கிட்ட ஃபுல் ட்ரைனிங் இருக்கு. அசஸ்மெண்ட் டிஃபரெண்ட் அசஸ்மெண்ட் வைப்பாங்க ஸ்டாஃப்க்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற லெவல் வந்து ரொம்ப கம்மி, பிகினர் லெவல் இருக்கும். பட் ஃபேக்கல்டிக்கு வந்து ஹார்ட் லெவல் இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அவங்களுக்கு ஃபுல்லா ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. இந்த அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபேக்கல்டி வந்து நேரு சார் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்டி வந்து முடிச்சது நம்ம காலேஜ்ல நம்ம சார் மட்டும் தான். சரிங்களா? ஸோ இப்போ சார் என்ன பண்ணிருந்தாருன்னா லாஸ்ட் 15, 19 பேட்ச்க்கு வந்து ஃபுல்லா வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாருன்றத நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஸோ இந்த பிரிட்ஜை இந்த நடுவில் உள்ள ஒரு கேப்பை ஃபில் பண்றது தான் வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா நாங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 8 years நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன். இந்த ஃபர்ஸ்ட் பொலிட் நீங்க எல்லாரும் படிக்கணும் ப்ளீஸ். The complete responsibility of placement is on the student. The training and placement shall be only the facilitator. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே மனசுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா பையனை நாங்க சேர்த்து வரோம், கண்டிப்பா பையன் பிளேஸ்மெண்ட் ஆஃபரோட வெளியில வருவான். கிடையாது. பையன் நினைச்சா மட்டும்தான் ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இந்த லாஸ்ட் இயர் எங்களை எடுத்துக்கோங்க, ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் எங்களோட ஹிஸ்டரி ஆஃப் வேல்டெக்ல பிளேஸ்மெண்ட்ல ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங். அவுட் ஆஃப் 81 ஸ்டூடெண்ட்ஸ் 73 got placed. ஸோ 73 ஆஃபர்ஸ் நாங்கள் லாஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். நாங்கள் நினைக்கவே இல்லை. இனிஷியலா வந்து எங்க மேனேஜ்மெண்ட் டீம், எங்க பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் சார், அப்புறம் பிளானிங் சார் கூட மீட்டிங் போடும்போது ஒரு 40 பிளேஸ் ஆவாங்க சார் அப்படின்னு சொன்னோம். இந்த 73 நானே எதிர்பார்க்கல. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கண்டிப்பா எதிர்பார்த்துக்க மாட்டாங்க 73 பிளேஸ் ஆகும். இன்னும் பிளேஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு போன வாரம் 11/5/2019 கூட எங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது. சரிங்களா? ஸோ இது பசங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நினைச்சா மட்டும்தான் எங்களுக்கு இந்த இவ்வளவு பெரிய ஆஃபர் எடுத்து கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம், ஒரு பிட்டர் ட்ரூத் என்ன அப்படின்னா, நீங்க வெளியில நீங்க ஒரு ப்ளீஸ் ஹேவ் அ டச் வித் யுவர் சீனியர்ஸ். ஏன்னா நம்ம அலுமினிஸ் எல்லாருமே வந்து வெல் செட்டில்டா இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்க பேசுங்க, நிறைய விஷயங்கள் பேசுங்க. நான் எங்க எல்லாரோட ஃபோன் நம்பர் நான் தரேன். வெளியில எப்படி சினாரியோ இருக்குன்றத பாருங்க. இப்ப நீங்க ராபர்ட் பாஷ் போறீங்க, ராபர்ட் பாஷ்ல இப்ப டயானா பிளேஸ்ட், இது மாதிரி இன்னொரு 2 பேர் பிளேஸ்ட், வெங்கடேஷ் பிளேஸ்ட், முனீஸ்வரின்னு ஒரு பொண்ணு பிளேஸ்ட். இப்ப இதே ராபர்ட் பாஷ் நீங்க அந்த கம்பெனி பிரெமிசஸ்க்குள்ள போய் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா you have 6 rounds of interview process. இங்க வெறும் 3 ரவுண்ட் தான், அங்க 6 ரவுண்ட். அந்த 6 ரவுண்ட்ல உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கும். உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி முடிச்சவனும் வருவான். ஏன்னா கம்பெனில கூப்பிடும் போது உங்களுக்கு அந்த இயர் மட்டும் கூப்பிட மாட்டான். ஸ்பெசிபிக்கா 2015-19 மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டான். 2019 பேட்ச், 18 பேட்ச், 17 பேட்ச். அப்ப நீங்க 17 பேட்ச் பாத்தீங்கன்னா அவன் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வருவான். பக்கா ஸ்கில் செட்டோட அப்டேட் ஆகி வருவான். ஒரு வருஷம் வேணா வேஸ்ட் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் வேணா கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்துட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவான். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா முடிச்சுப்பான். கண்டிப்பா ஒரு புக்ஸ் படிச்சிருப்பான். ஒரு நிறைய அசஸ்மெண்ட், ஆன்லைன்ல அசஸ்மெண்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவான். சோ அப்ப அவன் கூட இருக்கும்போது உங்களால வேலை எடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல, நீங்க எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்ல வரேன். அதனால நீங்க ஆன் கேம்பஸ் யூட்டிலைஸ் பண்றதா பெஸ்ட். ஆன் கேம்பஸ்ல 3 ரவுண்ட் நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பரா ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கு தனியா ஒரு நோட் போட்டு எல்லா டேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க கையில வச்சுக்கோங்க.
என்னைக்கு படிக்கணும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு பிளேஸ்மெண்ட் வரதுக்கு ஒரு முன்னாடி நாள் அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம பிளேஸ் ஆயிடலாம். இது வந்து பிளேஸ்மெண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நீங்க என்னன்னா ஒரு டெடிகேஷன் வேணும், ஒரு பொறுமை வேணும். பேஷன்ஸ் தான் பிளேஸ்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா பேஷன்ஸ் தான் பிளேஸ்மெண்ட். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒர்க் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தேடியே வரும். சரியா? இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்க ஒரு ஃபெசிலிட்டேட்டர், நம்ம சொல்றேன், எங்களால வந்து ஒரு 80+ கம்பெனிஸ் இந்த தடவை வந்திருக்காங்க. என்ன சொல்றது, ஆம்கேட் பிளஸ் பூல்ட் ஆஃப் கேம்பஸ் பிளஸ் நம்ம ஆன் கேம்பஸ் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 89, எக்ஸாக்டா சொல்லணும்னா 89 கம்பெனிஸ். சரிங்களா? இந்த 2015 இங்க வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டேட்டர், திரும்ப சொல்றேன், நாங்கள் எங்களால் 100% கேரண்டி உங்க பசங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட முடியும் அப்படின்னு எங்களால் அஷ்யூர் பண்ணவே முடியாது. நாங்கள் 100% உங்க பையனுக்கு என்ன ஸ்கில் செட் தேவையோ அதை ஃபுல்லாவே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ப்ரொவைடட் ட்ரைனிங் கிளாஸ் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வந்தா கண்டிப்பா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இந்த கேரண்டி நான் உங்களுக்கு தரேன். அதே நான் சொல்ல மாதிரி தான். ஸோ நீங்க என்னென்ன உங்களுக்கு தேவை, இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் வர திரும்ப 11-15ல பாத்தீங்கன்னா விப்ரோ தான் நமக்கு டே 0 கம்பெனி. டே 0 அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பல்க் ரெக்ரூட்டர், அவர் தான் வந்து ஒரு 600 ஆஃபர்ஸ், 700 ஆஃபர்ஸ், 800 ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல எல்லாமே காமன் தான். ஸோ எல்லா காலேஜும் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இந்த காலேஜ் பையன் எடுப்போம், அந்த காலேஜ் பையன் எடுப்போம் கிடையாது. இது எல்லாமே ஹெச்ஆர் கையில இருக்கு. நம்மளும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இந்த காலேஜ் பையன் எடுங்க, நம்மளும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு பொண்ணு பேரையோ ஒரு பையன் பேரையோ சொல்லி எடுக்க வைக்க முடியாது. சரிங்களா? முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருந்தது. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க டெஸ்டிமோனியல்ல பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஹெச்ஆர்ஸ் கிட்ட பேசி ஏதோ ஒரு லேக் ஆனா இருக்கும். அதாவது ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் இருக்கும், டெக்னிக்கல் ஸ்டஃப்ஸ் இருக்கும், பட் கம்யூனிகேஷன்ல லேக்கிங்கா இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, வேற ஹெச்ஆர் பேனல்ல அனுப்பி கொடுங்க. இப்ப நீங்க அதே ஹெச்ஆர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் ரிஜெக்ட் தான் பண்ணுவாரு. ஏன்னா நாளைக்கு ஹெச்ஆர் நீங்க என்ன சொல்லுவீங்க, அவர் அசஸ் பண்ண தெரியாது, சரியில்லை, சரியா அசஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ வேற ஹெச்ஆர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அனுப்பி அவர் சாட்டிஸ்ஃபை ஆனா அவர் எடுத்துப்பார். இந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம லேட்டர் பார்ப்போம். 11-15 பேட்ச், 12-16 பேட்ச்லாம் விப்ரோ என்ன பண்ணாங்க அப்படின்னா 8.3 சிஜிபிஏ இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்க. எங்க கிட்ட முதல்ல லிஸ்ட் கேட்டு வாங்கிடுவாங்க. இந்த லாஸ்ட் 6 செமஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஓட சிஜிபிஏ குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்ல 8.3க்கு மேல இருந்தா அந்த பசங்களுக்கு தனியா கூட்டு போய் ஒரு ஹால் உட்கார வைப்பாங்க. 3 ஃபார்ம் கொடுப்பாங்க. அது ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் சொல்றேன். 3 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒன்னு ஒயிட், ஒன்னு ப்ளூ, இன்னொரு வந்து பிங்க். பிளஸ் உங்ககிட்ட ஒரு பல்கா சர்டிபிகேட் வாங்குவாங்க. 10th 12th இண்டிவிஜுவல் செமஸ்டர்ஸ் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது ஒரு பெரிய நீங்க கவுன்சிலிங் வந்து போய் எப்படி ஒரு சர்டிபிகேட்ஸ் கொண்டு போனீங்கன்னா பஞ்ச் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் நீங்க எங்கேயும் கொண்டு போவீங்க. தனியா உட்கார வச்சு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லுவாங்க. ஒரு ஃபார்ம்ல போட்டோகிராஃப் பேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இதுல திரும்ப ஒரே மாதிரி ரெப்பிட்டேட்டிவா ஒரு 3 ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிட்டு டைரக்டா ஹெச்ஆர் வரும். இவங்கலாம் வந்து பிரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க டைரக்ட் ஹெச்ஆர் வரும். டாப்பர்ஸ் ப்ரீமியர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் 8.3 ஒரு ப்ரீமியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு மட்டும் தனியா ஹெச்ஆர் வரும். ஹெச்ஆர் ரவுண்ட்ல நம்மளா எழுதிட்டானா உண்டு. அந்த ஹெச்ஆர் ரவுண்ட்லயுமே திரும்ப 3 क्वेश्चन தான் கேட்பாங்க. அங்கேயும் என்ன கேட்பாங்க, இன்ட்ரோடியூஸ் அபௌட் யுவர்செல்ஃப். அது ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசுவோம். My name is XYZ, I belongs to this department, I have this much of academic excellence. அப்படி ஆரம்பிச்சு நீங்க அப்படியே ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல ஆரம்பிச்சு ஹாபிஸ்ல முடிச்சிருவீங்க. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनா இருக்கும். செகண்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னா, will you able to relocate? எங்க போட்டாலும் வர்க் பண்ணுவியா? இதுக்கு எஸ் மட்டும் தான் சொல்லணும். நாங்களே இங்க ட்ரெயின் பண்ணி தான் இருக்கோம். எஸ் மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லிருக்கோம். அந்த மீட்டிங் அப்ப ஃபுல்லாவே நீ எஸ் மட்டும் தான் சொல்லணும். அவ என்ன கேட்டாலும் எஸ் மட்டும் தான் சொல்லணும். சரிங்களா? அதுக்கு தேர்ட், will you ready to sign up for a bond? அதுக்கு எஸ் மட்டும் தான் சொல்லணும். சரிங்களா? இந்த 3 क्वेश्चனுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈவினிங் நீங்க வெளியில போறதுக்கு போது உங்களுக்கு கையில ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் விப்ரோ process is over. விப்ரோ மட்டும் 2 நாள் ட்ரெய்னிங் கண்டக்ட் பண்றாங்க. முதல் பேக் டு பேக் மண்டே டியூஸ்டே இல்ல டியூஸ்டே வெட்னஸ்டே இல்ல அப்படி ஒரு 2 நாள் பேக் டு பேக் நடக்கும். கன்வென்ஷனலா 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ process தான் நமக்கு நடக்கும். ஒன்னு ஆப்டிட்யூட், ஈதர் ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன். ஆன்லைன்னா சிஸ்டம்ல உட்கார்ந்து எழுதுவாங்க, ஆஃப்லைன்னா பேப்பர் ஒர்க். ஒரு பேப்பர் அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். அப்படியே ஒரு ரோ விட்டு ஒரு ரோ உட்கார்ந்து இங்க ஒரு இது ஃபுல்லா ஒரு ரோ உட்கார்ந்து இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரோ விட்டுருவாங்க, திரும்ப அந்த ரோ இப்படி ஒரு ஹால், பெரிய ஹால் உட்கார வச்சு ஒரு பேப்பர் கொடுத்து பேட் கொடுத்து
ஒர்க் அவுட் ஷீட்ஸ்லாம் கொடுத்து ஆஃப்லைன் டெஸ்ட் நடக்கும். அதை நம்ம வந்து மேனுவலாக கரெக்ட் பண்ணுவோம். ஆன்லைன் ஸ்கீம் வந்து ஆன்லைன் சிஸ்டமை இவாலுவேட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க என்டர் அடிச்ச உடனே, நீங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு மார்க் வந்துடும். அதே மாதிரி கீழே கமெண்ட் வந்து நீங்க செலக்டட் ஆகலாம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ். செகண்ட் ரவுண்ட், சரி சப்போஸ் ஆன்லைன்ல ஃபுல்லா ஃப்ளூக்ல அடிச்சிட்டான், எல்லாமே அப்ஜெக்டிவ் क्वेश्चंस, எதுவுமே வந்து ஒரு क्वेश्चन வந்து ஒரு 10 மார்க் क्वेश्चन 16 மார்க் क्वेश्चन எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். சோ ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஆப்வியஸா ஒரு ஸ்டேஜ்ல ஃபைண்டா பண்ணி ஒண்ணுமே படிக்காத என்ன பண்ணுவானா சும்மா டிக் பண்ணி விட்டுருவான். சப்போஸ் நான் செலக்ட் ஆயிட்டானா ஒரு ராங் கேண்டிடேட்டை கம்பெனிக்குள்ள ஹையர் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ 1-to-1 டெக்னிக்கல். ஒரு டெக்னிக்கல் பர்சன், 1 or more than 1 பர்சனோட ஒரு கேண்டிடேட் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க என்ன டெக்னிக்கல் क्वेश्चंस கேட்பாங்க. இது 11, 15, 12, 16ல எப்படி இருந்தது அப்படின்னா பேசிக் क्वेश्चंस. What is the difference between C and C++? What is data encapsulation? What is polymorphism? இந்த மாதிரி பேசிக் क्वेश्चंस நீங்க சொன்னா போதும். பேசிக் ப்ரோகிராமிங், அடிஷன், ஃபிபனாக்கி சீரிஸ், சரிங்களா? இந்த மாதிரி பேசிக் ப்ரோகிராமிங் எழுத தெரிஞ்சா போதும். ஒரு 10-15 ப்ரோகிராமிங் கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கனாலே டெக்னிக்கல் ரவுண்ட் த்ரூ. HR ரவுண்ட் as usual நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஒரு உங்களோட ஆட்டிட்யூட் பார்ப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம எடுக்கலாமா வேணாமா, எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்றது ஆட்டிட்யூட் வைஸ் ஹோல்ட் அப் ஆயிருக்கான், பாசிட்டிவ் திங்கரா, இதெல்லாம் உங்களுக்கு ஸ்லைட்ஸ்லயே நான் போட்டிருக்கேன், நீங்க அதுலயும் பார்க்கலாம். சோ ஒரு சில அட்ரிபியூட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அது வந்து ஒரு 10 நிமிஷம் 5 to 10 நிமிஷத்துலயே நம்ம வந்து பார்த்தோம். சரி ரைட் எடுக்கலாம். பிகாஸ் அவன் ஹெச்ஆர்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் இருக்கும். 10 நிமிஷத்துலயே பார்க்கறோம். சோ ஆஃபர் கொடுத்துறோம். இந்த 2 ரவுண்ட மட்டும் நீங்க ட்ரூ பண்ணீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்ட் ஈஸி ட்ரூ பண்ணிடலாம். அங்க கம்யூனிகேஷன் செக் மட்டும் தான் இருக்கும். salary இருக்கு. salary எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவேன்? நான் ஒர்க் பண்ணுவேன் சார், ப்ராஜெக்ட் முடிச்சு போற வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க ட்ரூ. இல்ல நான் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு தெரியும் லேபர் லா என்னன்னு தெரியும், நான் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன், நீ எனக்கு 8 மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் கூட ஒர்க் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை கிடையாது. அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா நடிக்க தான் சொல்றோம். நான் திரும்ப சொல்றேன், நடிக்க தான் சொல்றோம். உங்களை இன்டர்வியூ பண்ற ஹெச்ஆர் வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது இருக்காரா இல்லையான்னு பார்க்க கூட முடியாது. அவர் கூட வேற கம்பெனி ஜம்ப் பண்ணிருக்கலாம், கரெக்டுங்களா? அவர் கூட கண்டிப்பா வேற கம்பெனி போயிருக்கலாம். அதனால அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் நடிச்சா போதும், கண்டிப்பா நமக்கு ஆஃபர் கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ அப்போ உள்ள சினாரியோ இப்ப கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மீட்டிங்கை நான் சொல்றேன். இது 8.3 சிஜிபிஏ எல்லாருமே கேரண்டி ஜாப். இந்த 2013 11 12 அதே பிரச்சனை. 11 12 என்ன பண்ணானா ஒரே ஒரு 8.5 வச்சிட்டாங்க. 8.3 இருக்குது. 8.5 மேல உள்ளவங்க மட்டும் தான் டாப்பரா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப் மட்டும் இருப்பாங்க. சேம் ப்ரொசீஜர் 13-17ல 8.5 உள்ளவங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8.3 8.5 எடுத்தவங்களுக்குலாம் 2 ரவுண்ட் கிடையாது, ஆப்டிடியூடும் கிடையாது, டெக்னிக்கலும் கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஹெச்ஆர் மட்டும் தான். நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெதர் யூ ஆர் லாக்கிங் இன் கம்யூனிகேஷன், வெதர் யூ ஆர் லாக்கிங் இன் டெக்னிக்கல் நாலேஜ், I'm not bothered about that. நான் உன கம்பெனில வச்சு உன ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். விப்ரோ 13-17ல 8.5 உள்ளவங்களுக்கு நான் தனியா ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவேன். நான் ஆப்டிடியூட் எழுத சொல்ல மாட்டேன், அவன் டெக்னிக்கல் நாலேஜ் நான் பண்ணுவேன். பட் இன்னொரு ஒரு செக் பாயிண்ட் என்ன வச்சாங்கன்னா விப்ரோ அதுல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லி வச்சாங்க. 2013-17ல எங்களோட டாப்பர் அலமேலு யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் கண்டிப்பா பிளேஸ் ஆயிருப்பான்னு நினைச்சாங்க. அலமேலு விப்ரோல ரிஜெக்டட். பொண்ணு முடிச்சுட்டு நேரா வந்துட்டு சார் எனக்கு பிளேஸ்மெண்ட்டே வேணாம், எனக்கு தயவு செய்து விட்டுருங்க. எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அலமேலு பிளேஸ் ஆகல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அலமேலு இன்னைக்கு ஆக்சுவலா பிஸி, அதனால இல்லைன்னா அலமேலு கூட நான் கூட்டிட்டு வந்திருப்போம். என்னையே பேசாத எல்லாரும் ரொம்ப டீக்ரேட் பண்றாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. 9.1 பொண்ணு 9.1 சிஜிபி வச்சிருந்தவன் எப்படி பேசாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய क्वेश्चन மார்க். டெக்னிக்கல் ரவுண்ட் உள்ள போனவன் ரிஜெக்ட் ஆகி வெளியில வந்துட்டா. ரிசல்ட் சொல்லும்போது நைட் 9:15 அன்எக்ஸ்பெக்டட். நான் திரும்ப சொல்றேன், அன்எக்ஸ்பெக்டட் கேண்டிடேட்ஸ் ஒரு 2-3 பேர் உள்ள பிளேஸ் ஆயிட்டாங்க. அதுல நீங்க டெஸ்டிமோனியல பார்த்திருப்பீங்க. நந்தினின்னு ஒரு பொண்ணு, அவ ஃபர்ஸ்ட் விப்ரோல பிளேஸ்ட். விப்ரோ அலமேலுவும் நந்தினி சம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நந்தினி பேசாத அலமேலு பேசாத இதுவே ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணிச்சு. பிளேஸ்மெண்ட்டே வேணாம் நந்தினி கொடுத்தா. அப்புறம் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி ஹெச்ஓடி பேசி நாங்க பேசி பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் பேசி எல்லாருமே வந்து கன்வின்ஸ் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி சார் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டிமோட்டிவேட் பண்ணிடாதீங்க. உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க என்ன ரிசல்ட் திரும்ப கேட்காதீங்க, ஏன் தோத்தன்னு கேட்காதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். விப்ரோ ஒன்னு எடுக்க கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க, பாசிட்டிவா சொல்லுங்கன்னு சொல்லி மோல்ட் பண்ணி அதுக்கு அடுத்து டெக் மஹிந்திரால பிளேஸ்ட். 3வது கம்பெனி டெக் மஹிந்திரால பிளேஸ்ட். ஸோ
சினாரியோ போ 14-18லயும் அகைன் டஃப். 14-18ல எல்லாருமே காமன் ரவுண்ட் சொல்றா. நீ எவ்வளவு சிஜிபி வேணா எடுத்துக்கோ, நீ ஈவன் யூ ஸ்கோர் 9.7 9.8 நான் எல்லாருமே காமன் ரவுண்ட்ஸ். நீ 6.5 எடுத்தவனுக்கும் அதே 3 ரவுண்ட் தான், 9.5 எடுத்தவனுக்கும் அதே 3 ரவுண்ட் தான். பாருங்க எவ்வளவு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் நடந்துட்டே இருக்கு பாருங்க. அவன் வந்து இப்ப உள்ள கம்பெனிஸ் எல்லாருமே இப்ப ஜோஹோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜோஹோ வந்து நீ எப்படி வந்தாலும் ஓகே, நீங்க எப்படி வந்தாலும் ஓகே, வந்து கோடிங் நாலேஜ் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா you will be getting 6 lakhs per annum. கோடிங் நாலேஜ் மட்டும் தான் பார்க்கறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்க்கறதுல நான் வர சொல்லுவேன், நான் வந்து ஒரு ப்ரோகிராமரா செக் பண்ணுவேன். நான் ஒரு 5 டாஸ்க் கொடுப்பேன், 5 டெஸ்ட் ஒரு 5 ப்ரோகிராம் கொடுப்பேன். ப்ரோகிராமுக்கு 3 டெஸ்ட் கேஸ் இந்த மாதிரி 15 டெஸ்ட் கேஸ் 15 டெஸ்ட் கேஸ்ல 10 டெஸ்ட் கேஸ் நீ ப்ரூவ் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய மாறிட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து டாப்பர் ஃபுல்லா பிக் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி, இப்போ தே ஆர் பிக்கிங் டாப்பர் அமௌங் த டாப்பர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய வந்து ஹார்டஸ்ட் ஒர்க் பண்ணணும். திரும்ப புரிஞ்சுக்கோங்க, ஹார்டஸ்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஹார்டஸ்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? சோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்றத நான் கிட்ட சொல்லி முடிச்சுறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் கூட இருக்கிற எங்களுக்கு டைப் ஆன எல்லா டாப் எம்என்சிஸ் 25 to 50 கம்பெனிஸ், டாப் ஐடி கோர், சரிங்களா, ஐடிஎஸ் எல்லா கம்பெனிஸ் கூட ஒரு பிரெயின்ஸ்டார்மிங் செஷன். என்ன நீங்க எக்ஸ்பெக்டேஷன், எங்க பசங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கீங்க, என்ன நாங்க அவனை ட்ரெயின் பண்ணணும், அதை நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப சிசி பிளஸ் பிளஸ் நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அகைன் பின்னாடி 12-16 பேட்ச்க்கு நாங்க சிசி பிளஸ் பிளஸ் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அப்படி 13-17 நாங்க ஜாவா உள்ள வந்துட்டோம். 14-18 ஜாவா உள்ள வந்தோம். இந்த 15-19 பேட்ச் உட்கார்ந்திருக்காங்க, அவங்களுக்கு ஜாவா ட்ரைனிங் கம்ப்ளீட்டா 3 months ஜாவா ட்ரைனிங் போச்சு. இப்ப இன்ஃபோசிஸ் 45,000 கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் இயர் ரெக்ரூட் பண்ணிருக்கான். உங்களோட ட்ரெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரெண்ட் டிசைட் பண்றதே ரெண்டே கம்பெனி தான். ஒன்னு இன்ஃபோசிஸ், ரெண்டாவது டிசிஎஸ். மத்தவங்க எல்லாருமே உங்களுக்கு பின்னாடி தான். நீங்க சொல்ற ஐபிஎம், சிடிஎஸ், ஹனிவெல், அக்சென்ச்சர், எக்ஸ்ஒய்சி எல்லா கம்பெனியுமே உங்களுக்கு பின்னாடி தான். ட்ரெண்ட் செட்டர்ஸ் யாரு அப்படின்னா, இந்த குளோபல் மார்க்கெட்ல ஐடியோட ட்ரெண்டை டிசைட் பண்றதே இவங்க 2 பேர் தான். இன்ஃபோசிஸ் தான் அதிக ரெக்ரூட்மெண்ட். அகைன் இன்ஃபோசிஸ் இந்த தடவை நிறைய வந்து ஸ்கில் செட், என்னென்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசங்க எல்லாருமே நாங்க இன்ஃபிடிக்யூ அப்படின்ற ஒரு போர்ட்டல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம். அதுல நான் கேட்கறதுனால ஸ்கில் செட் என்னன்னா பைத்தன். இது வரைக்கும் ஜாவா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த நாங்க இப்ப நாங்க பைத்தன் ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துடும். இனிமே எதிர்பார்க்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எதிர்பார்க்கறது பைத்தன். மெயின் ஒன் அட்வான்டேஜ் இஸ் பைத்தன் இஸ் an open source. யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்க போன் இருக்கா, உங்கள்ட்ட ஒரு லேப்டாப் இருக்கா, நெட் கனெக்டிவிட்டி இருக்கா, நீங்க போங்க python.org அடிங்க, உங்களுக்கு பைத்தனோட அந்த சாஃப்ட்வேர் exe ஃபைல் வரும், அப்படியே நீங்க கிளிக் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேற அந்த சாஃப்ட்வேர்ஸ் உங்களால பண்ண முடியாது. எல்லாமே பெய்டு வெர்ஷன்ஸ். மேட்லாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெய்டு, நீங்க காசு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் நம்ம கொடுப்போம். பட் பைத்தன் வந்து ஒரு ஓபன் சோர்ஸ் லாங்குவேஜ். எல்லா ஃபீல்டுக்குமே, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டுக்குமே இது கவர் ஆகுது. நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20+ ஆஃப் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து பைத்தன் நல்ல சப்போர்ட்டிங் லாங்குவேஜ். மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், robotics, பைத்தன் தான் பெஸ்ட் லாங்குவேஜ் டு கோட் வித் திஸ் பைத்தன். சோ இப்போ எல்லா கம்பெனியுமே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேஷன். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மெஷினே வந்து நமக்கு ஊட்டி விடும். அந்த அளவுக்கு ரோபோட்ஸ்லாம் டிசைன் பண்ணிட்டாங்க. எல்லாம் நீங்க பாருங்க, Facebookல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ robotics சம்பந்தப்பட்ட அவ்வளோ விஷயங்களும் வந்துருச்சு. சோ எல்லா கம்பெனியுமே பைத்தன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பைத்தன் ட்ரைனிங் நாங்கள் இந்த வருஷம் உங்க பசங்களுக்கு நான் கொடுக்க தான் போகிறோம். அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது ட்ரெண்ட். ஸோ இந்த டிஸ்கஷன் வித் இண்டஸ்ட்ரி மெம்பர்ஸ் கூட ஒரு கெட்-டுகெதர் வச்சு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். தென் இதை வந்து எக்ஸ்டர்னல் ட்ரைனிங் ஏஜென்சிக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். போன வருஷம் வரைக்கும், இந்த லாஸ்ட் ஒரு 4 வருஷம் பேட்ச் வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த ட்ரைனிங் ஏஜென்சி ஸ்மார்ட் SMART, ஸ்மார்ட் ட்ரைனிங் ஏஜென்சி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நாம ஒரு சேஞ்ச் மாத்திருக்கோம். 6 phase ஒரு ட்ரெயினிங், எக்ஸ்டர்னல் ட்ரெயினிங் ஏஜென்சி நாங்க கூப்பிடுறோம். இந்த பசங்களுக்கு நல்லா கேட்டாரு. அகைன் அவங்களும் ஒரு நல்ல லீடிங் எக்ஸ்டர்னல் ட்ரெயினிங் ஏஜென்சி இந்த மார்க்கெட். ஸோ அவங்களும் நல்லா தான் பண்றாங்க. நிறைய காலேஜஸ்க்கு அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் கவுன்ஸும் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ திஸ் டைம் நாங்கள் இதை விட இந்த எக்ஸலன்ஸை விட ஒரு அடுத்த லெவல் போவோம்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்றோம். நெக்ஸ்ட் ட்ரைனிங் 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங் நடக்கும். ஒன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று இன்டர்னல். எக்ஸ்டர்னல் வந்து நான் சொன்னேன்
ஸ்மார்ட்ல இருந்தோ ஃபேஸ்ல இருந்தோ வந்து ஃபேஸோ இல்லை சிக்ஸ் ஃபேஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்டர்னல் ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னா பசங்களை நாங்களே ஐடென்டிஃபை பண்ணுவோம். உங்க இதுல கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்கள வந்து ஒவ்வொரு டாபிக் அசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அந்த ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நம்பர் சிஸ்டம் அலோகேட் பண்றேன். நம்பர் சிஸ்டம்க்கு அவன் எடுக்கக்கூடிய டைம் 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல முதல் 1/2 மணி நேரம் பையன் நம்பர் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா ஃபார்முலா, ஷார்ட்கட், ஸ்பீட் மேத்தமேட்டிக்ஸ். இன்னைக்கு கம்பெனில ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, பேரண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப யார் ஆன்சர் சொல்றான்றது முக்கியம் கிடையாது, அது செகண்டரியா பாக்குறாங்க. ஸ்பீடா யார் ஆன்சர் சொல்றாங்கன்னு முக்கியம். நீங்க எழுதுற ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து செக்ஷன் எந்த டெஸ்டா இருக்கட்டும், நீங்க குவான்ட்ஸ் எழுதினாலும் சரி, இஎல்கியூ இங்கிலீஷ், லாஜிக்கல், குவான்ட்ஸ், இந்த மூணுமே செக்ஷனல் கட் ஆஃப் வைக்கிறாங்க. பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 30 நிமிஷம் கொடுத்ததுல 20 நிமிஷத்துல ஒரு பையன் முடிச்சிட்டானா அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. சிஸ்டமே அப்படிதான் அலோகேட் ஆகுது. பிளஸ் சிஸ்டமே ஒரு அடாப்டிவ் டெக்னிக். அடாப்டிவ் டெக்னிக்னா என்னன்னா, இப்ப நம்ம 4 பேர் டெஸ்ட் எழுதுறோம். 4 பேர் டெஸ்ட் எழுதுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேருமே ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான क्वेश्चन வரும். ஈஸியான क्वेश्चन நான் எவ்வளவு நிமிஷத்துல சால்வ் பண்றேன்? நான் 2 நிமிஷத்துல சால்வ் பண்றேன். என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க 5 நிமிஷத்துல சால்வ் பண்றாரு. அதுக்கு அடுத்து மூணாவது ஆள் வந்து 10 நிமிஷம், நாலாவது ஆள் 20 நிமிஷம் சால்வ் பண்றாருன்னா அவங்க 3 பேருக்கு ஒரு ஈஸி क्वेश्चन வரும். அடுத்த क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन ஈஸி क्वेश्चन, எனக்கு மீடியம் क्वेश्चन போகும். நான் மீடியம் क्वेश्चन ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த क्वेश्चन, மூணாவது क्वेश्चन எனக்கு ஹார்ட் வரும். இதுதான் அடாப்டிவ் டெக்னிக். இதுதான் உங்க பசங்க ஆம்கேட்ல இந்த டெக்னிக் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுல தான் ஒரு क्वेश्चन வருது. இப்போ நான் 5 ஹார்ட் எழுதிட்டேன், ஒரு பையன் 10 ஈஸி எழுதிட்டானா நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகணுமே தவிர அவன் செலக்ட் ஆக மாட்டான். சோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ பசங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பீட் மேத்தமேட்டிக்ஸ் என்ன இருக்கு, நம்பர் சிஸ்டம்ல நீங்க ஸ்பீட் மேத்தமேட்டிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பசங்க எடுப்பாங்க. அடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுப்பாங்க. பசங்க வந்து சால்வ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் சிஸ்டம்ல என்னென்ன பாசிபிள் விஷயங்கள் இருக்குன்றத சால்வ் பண்ணுவாங்க. அடுத்த ஹாஃப் அன் ஹவர் டெஸ்ட். இப்படி ஒரு சைக்கிளிக் பேசிஸ்ல ஆப்சன்ட், வெர்பல், லாஜிக்கல், டெக்னிக்கல் அப்படி ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சைக்கிள் பேசிஸ்ல வரும். இப்படி ஒரு குவான்ட்ஸ்ல ஒரு டாபிக் முடியும், வெர்பல்ல ஒரு டாபிக் முடியும், லாஜிக்கல்ல ஒரு டாபிக் முடியும், அடுத்த வேற 4 டாபிக். இதுதான் ட்ரைனிங்கோட ப்ராசஸ். சோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது பசங்க ரொம்ப லாகிங்கா இருக்கு. நான் உங்க பசங்க ஒரு ஆம்கேட் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்க, கொஞ்சம் வந்து நீங்க ப்ளீஸ் இதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணுங்க. ஆம்கேட் டெஸ்ட் ரிசல்ட்ஸையும் காமிச்சிடுறேன், எங்க இருக்காங்கன்றத பாருங்க. அப்புறம் தான் தெரியும் உங்க ட்ரைனிங்கோட சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். So daily test நாங்க கண்டக்ட் பண்றோம். Then following students please academic discussion கிடையாது, placement discussion தான். பயப்பட வேணாம், எல்லாருக்குமே சார் நீங்க தப்பா ஒண்ணும் திரும்ப நான் சொல்றேன், பசங்களை டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஒரு வருஷம் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அதுக்காக ஒரு வருஷம் என்ன செய்யறாங்க விட்டுறாதீங்க, பார்த்துட்டே இருங்க. டெய்லி அப்சர்வ் பண்ணுங்க. நான் இங்க எப்படி பார்க்கணும் அதை டெய்லி அப்சர்வ் பண்ணுங்க. சோ இந்த ஆம்கேட் ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் preliminary ரிசல்ட்ஸ் எல்லாருக்கும் மோசமா தான் வரும். இப்போ நீங்க உட்கார்ந்து சரி, நான் உட்கார்ந்து சரி, ரிசல்ட்ஸ் மோசமா தான் வரும். சோ அது கிடையாது. டெஸ்ட் 0 ஓட மார்க்ஸ் கன்சிடர் பண்றது கிடையாது, கம்பெனிஸ் கன்சிடர் பண்றது கிடையாது. அடுத்த டெஸ்ட் வருது பாத்தீங்களா 2, 3 அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கம்பெனி கூப்பிடுறாங்க. சோ இந்த டெஸ்ட் பேஸ் பண்ணி மார்க்ஸ் பேஸ் பண்ணி நாங்க ஒரு கான்செப்ட் பண்றோம் கால்ட் குரூப்பிங். லாஸ்ட் டைம் நாங்க பண்ணோம், சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. குரூப் A, குரூப் B, குரூப் C. குரூப் A அப்படின்னா எப்படின்னா நான் ஒரு 10 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கேன். அந்த 10 டெஸ்டோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி above 90 உள்ளவெல்லாம் குரூப் A, above 70 to 80 உள்ளவெல்லாம் வந்து குரூப் B, 60 உள்ளவெல்லாம் குரூப் C. இந்த குரூப் C பண்றனால பசங்க டிகிரேட் ஆக மாட்டாங்களா? அதாவது ஒண்ணுமே தெரியாத பசங்க எல்லாமே ஒரு குரூப்ல உட்கார வச்சிருக்கீங்க, எப்படி படிப்பான் அப்படின்னா அவனுக்கு தான் ஸ்பெஷல் அட்டென்ஷனே தேவை. இப்போ குரூப் A உள்ளவனுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவை கிடையாது, பிகாஸ் அவன் செல்ஃபா படிச்சுப்பான், செல்ஃபா எல்லாமே பண்ணிப்பான். இந்த குரூப் B, குரூப் C தான் எந்த பக்காவா எந்த ட்ரெயினர் போறான். இப்போ நம்ம நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, ஃபேக்கல்டி ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஃபேக்கல்டி ட்ரெயினர்ஸ்ல யாரு பெஸ்டோ அவங்கள குரூப் B, குரூப் C அலாட் பண்ணுவோம். குரூப் A சொன்னோட பிடிச்சிக்குவான். குரூப் A க்கு நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் சொன்ன உடனே டக்குனு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். சோ இந்த குரூப்பிங் கான்செப்ட் படி நம்ம வொர்க் அவுட் பண்ணா ரிசல்ட்ஸ் நல்லா வருது. இது ஆல்ரெடி நமக்கு ப்ரூவன் ரிசல்ட்ஸ். சோ குரூப்பிங் நாங்க போறோம். எங்களுக்கு வர எக்ஸ்டர்னல் ட்ரைனிங் ஏஜென்சி ஃபர்ஸ்ட் சொல்றதா சார் மார்க்க பாருங்க, குரூப்பிங் கான்செப்ட் படி பிரிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஒவ்வொரு பசங்க எங்க லாக்கிங்கா இருக்காங்க அப்படின்னு. இப்ப குரூப் B, குரூப் C ல அகைன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு மைக்ரோ அனாலிசிஸ் இருக்கு. அந்த குரூப் C ல உள்ளவங்க எத்தனைலாம் வீக்கா இருக்கா, எத்தனை பேர் ஆப்டிடியூட்ல வீக்கா இருக்கா, எத்தனை பேர் லாஜிக்கல்ல வீக்கா இருக்கா, எத்தனை பேர் வந்து
வெர்பல் இருக்கா அப்படின்றத அசால்ட்டா நம்ம இது பண்ணிடலாம். ஸோ அதுக்கான இன்புட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ தட் வி கேன் பிரிங் group C students to group A students. இன்னும் ஒரு இது வந்து டக்கு நடக்காது. It takes time. இது ஒரு மாசமா டைம் எடுக்கும். எஃபெக்டிவ் நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த group C ல உள்ள ஆட்டோமேட்டிக்கா group B ல வரலாம். பட் அவன் எடுத்துக்கிற எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்கும். So based on grouping, special attention will be given. Then multiple GD sessions. நான் கண்டிப்பா எங்க பசங்களுக்கு எல்லா பசங்களும் உட்கார வச்சு ஒரு செஷன். ஏன்னா நான் I have got an industrial exposure. பேசிக்கலி நான் HR ப்ராசஸ் இருந்ததுனால ஒரு 1.5 hours of இது do's and don'ts. GDs ல do's and don'ts and resume preparation and how to talk to HR at the time of interview. What are the expected questions you can ask to HR? What are the questions you can get it from HR people? இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நான் ஒரு 1 to 1.5 hours ஒரு brainstorming session ஒன்று போவோம். ஸோ இந்த மாதிரி செஷன் நடக்கும். மார்க் இன்டர்வியூஸ், மார்க் GDs கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் வந்து மார்க் GDs கண்டக்ட் பண்ணுவாங்க. வெளியில இருந்து வர எக்ஸ்டர்னல் பர்சன்ஸ் இப்ப TCS ல வர்க் பண்றாங்க. லாஸ்ட் டைம் நாங்க TCS ல கூட்டிட்டு வந்தோம். TCS ல இருந்து வர்க் பண்ற எம்ப்ளாயி வந்து மார்க் GDs கண்டக்ட் பண்ணுவாங்க. பசங்களுக்கு அப்படியே பேப்பர்ல எழுதி கொடுத்துருவாங்க. நீங்க ரெஸ்யூம் கொண்டு வருவீங்க. நீங்க நிஜமா ஒரு கம்பெனில எப்படி ரெஸ்யூம் HR ரவுண்ட் அட்டெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி HR ரவுண்ட் கொண்டு எடுத்துட்டு வருவீங்க. அங்கேயே உங்க ரெஸ்யூம்ல நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட ஆடிபிலிட்டி சரியில்லை, உங்களோட ஐ கான்டாக்ட் சரியில்லை, உங்களோட உட்கார்ந்துருக்கிற போஸ்டரே சரியில்லை, நீங்க உட்கார்ந்துருக்கிறத ஒரு திமிர்த்தனமா உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு, இதை டெவலப் பண்ணிக்கோ அதை டெவலப் பண்ணிக்கோ எழுதி விடுவோம். அந்த இன்புட்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதான் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாயிஸ் கூட்டிட்டு வருவோம். பிளஸ் எக்ஸ்பர்ட்ஸ், இதில் எக்ஸ்பர்ட்ஸ் யார் இருக்கோ அவங்க கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடியா கொடுப்பாங்க. தென் கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது நம்ம காலேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ இன்ஃபோசிஸ் வந்து பைத்தன் இன்சிஸ்ட் பண்றாங்க இந்த வருஷம். டிசிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் பைத்தனே வேணான்றான். எனக்கு தேவை உங்ககிட்ட இருந்து ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ், லாஜிக்கல், வெர்பல் வித் பேசிக் C++. நீ அசென்ஷியல் எடுத்துக்கோங்க. அவன் ஜாவா வேணும்ன்றான். நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் கண்டிப்பா கொடுப்போம். நீங்க பசங்க கிட்ட கூட கேளுங்க. முன்னாடி நாள் பசங்க கண்டிப்பா 8 மணி 9 மணிக்கு தான் இங்க இருந்தே கிளம்புவாங்க. உங்க வீட்டுக்கு வரும்போது 10 11 மணி 12 மணி ட்ரெயின் கூட ஆகலாம். ஸோ இந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் கண்டிப்பா கொடுக்கும். முன்னாடி நாள் என்னென்ன இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ், இப்போ விப்ரோ நாளைக்கு வருது அப்படின்னா விப்ரோவோட எல்லா ஓல்டு கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் மாறும், பேட்டர்ன் சேம் தான். சரிங்களா? இப்போ 3 + 2 = 5 அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 1 + 3 = what நம்ம கேட்க போறோம். நம்ம 4 எழுதுனா நம்ம செலக்ட் ஆயிடும். ஸோ இது கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கம்பெனி என்னென்ன ரவுண்ட்ஸ் வைக்கிறான், எந்தெந்த காலேஜஸ்க்கு அவன் ப்ரீவியஸா விசிட் பண்ணியிருக்கான், அந்த காலேஜஸ்ல எப்படி எத்தனை பேருக்கு எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ 1000 பேர் செலக்ட் பண்ணி 1000 பேர் எடுத்து, சரிங்களா, 1000 பேர் உள்ள போயிருக்கான், அதுல 200 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னென்ன ரவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த 200 பேருக்கு என்னென்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்கறாங்க, அதை நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்னென்ன क्वेश्चंस பாசிபிள் क्वेश्चंस வந்திருக்குன்றத முடிச்சா நாங்க ட்ராக் பண்ணிட்டு இல்ல என்னென்ன ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா கண்டிப்பா பசங்க வந்து பேஸ் ஆகிறதுக்கான ட்ரைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். சார் மோட்டிவேட்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி டெக்னிக்கல் கான்டெஸ்ட். நிறைய கம்பெனிஸ் இப்போட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா உங்களை உள்ள எடுத்துட்டு ஒரு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டு நீ தேறியா தேர மாட்டியான்னு ஒரு அசஸ்மெண்ட் வச்சு நீ தேர மாட்டேன்னு அவனை வெளியில அனுப்பி, ஸோ இது அவனுக்கு ஃபினான்ஷியலா நிறைய விஷயங்கள் அவன் லூஸ் பண்றான், பிசிக்கலா நிறைய மேன் பவர் ப்ரொவைட் பண்றான். ஏன்னா ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது சும்மா கிடையாது. அவன் ட்ரைனிங்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரு 1000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 பேருக்கு அவன் ட்ரைனர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவான். சரிங்களா? இந்த ட்ரைனர்ஸ் வந்து ட்ரைனர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் ஆக்சுவலா ப்ராஜெக்ட்ல வந்து போர்டா இருப்பான் உள்ள. அவனை வந்துட்டு நீங்க ட்ரைனர்ஸா உட்கார வைக்கிறீங்க, அவனுக்கு சம்பளம் கொடுத்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ண வைக்க வேண்டிய ஒருத்தர ட்ரைனரா உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவனுக்கு பிசிக்கலாவும் சரி ஃபினான்ஷியலாவும் சரி அவனுக்கு எல்லா மேன் பவரும் சரி வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காண்டி அவன் என்ன பண்றான் அப்படின்னா டெக்னிக்கல் கான்டெஸ்ட் நடத்த ஆரம்பிச்சான். இது 2014-15 பிராக்டிஸ் வந்துச்சு. நிறைய டெக்னிக்கல் கான்டெஸ்ட் நடத்துறான். இன்ஃபோசிஸ் இந்த தடவை பண்றது இன்ஃபிடிக்யூ, டிசிஎஸ் நிஞ்சா, டிசிஎஸ் என்கோட் பண்றாங்க. DXC டெக்னாலஜிஸ், DXC ஃபார்மர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கார்ப்பரேஷன். But the DXC Technologies வந்து Computer Science Corporation aligned with HP Enterprises. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கம்பெனி தான் DXC Technologies. அவன் வந்து DXC DTC ல ஒரு டாலன்ட் ஃபெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்றான்.
ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க ப்ராஜெக்ட்ஸை ஓப்பனாக பிட் பண்ண சொல்லுவாங்க. யாருனாலும் பிட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் உள்ள இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுமே யாருனாலும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பிட் பண்ணலாம். யார் எஃபெக்டிவா கம்மி கோடிங்ஸ், நான் 100 லைன்ல கோடிங் எழுதுவேன், என்னோட ஃப்ரெண்டு வந்து 30 லைன்ல கோடிங் எழுதுவாரு. அப்போ 30 லைன்ல உள்ளவங்க தான் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லுவாங்க, பிரசன்டேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி அது மூலமா நீங்க பிளேஸ் ஆனீங்கன்னா உங்களோட ஆஃபர் மினிமம் 5 lakhsல இருந்து 8 lakhs, மினிமம் 5 lakhsல இருந்து 8 lakhs. இன்னைக்கு நாளைக்கு நீங்க இன்ஃபிடிக்யூல நீங்க உள்ள போனீங்கன்னா, இன்ஃபிடிக்யூல வந்து ஸ்மார்ட் ப்ரோக்ராமர்ன்ற ஒரு கான்டெஸ்ட் மூலமா நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களோட salary 10 lakhs, hardly 80,000 per month. ஏன்னா அவங்க எல்லாம், ஏன்னா அந்த கான்டெஸ்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் கான்டெஸ்ட் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு படிக்கிறதுக்கு மாடல் கொடுப்பான், எல்லா வீடியோஸ் இருக்கும், எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கையில கொடுத்துரும். இதை நீ படிச்சுட்டு வா, இதுல நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், டெஸ்ட் எடுத்துருவானா உங்களோட salary டபுள். இங்க நமக்கு ஆவரேஜா வர salary சொல்றேன் நான் 3.5 lakhs. இங்க நீங்க டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனீங்கன்னா 3.5 lakhs. இதே நீங்க டிசிஎஸ் என்கோட் மூலமா, டிசிஎஸ் நிஞ்சா மூலமா நீங்க பிளேஸ் ஆனீங்கன்னா உங்களோட salary between 6 and 5 and 10 ஃபிக்ஸ் பண்றது. ஸோ இந்த ஒரு இதுவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் ஸ்கில் செட் அகைன் 4 விஷயம் தான். ஆப்டிடியூட் ஒரு 4 விஷயம் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல்ல பாத்தீங்கன்னா ஜிடி சில கம்பெனி நடத்துறாங்க, சில கம்பெனி நடத்துறது இல்ல, அது கம்பெனியை பொறுத்த ஒரு விஷயம். ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ். ஒரு சில கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு வீடியோ பிளே பண்ணுவாங்க, அந்த வீடியோல என்ன பேசுறாங்க அப்படின்றது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் கிளையண்ட் கூட நம்ம மேக்ஸிமம் கான்வர்ஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஒரு யூஎஸ் கிளையண்ட், யூகே கிளையண்ட், ஆஸ்திரேலியன், ஜெர்மன் அந்த மாதிரி போறதுனால இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஸ் மேண்டேட்டரி. When you are very good in communication, it is an added advantage. But what company is looking for is technical stuff. சரிங்களா? So இந்த ஸ்கில் செட் எதிர்பார்க்கறாங்க. ப்ளஸ் டெக்னிக்கல் C++, பேசிக் क्वेश्चंस தான். நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறனா ரொம்ப திரும்ப சொல்றேன், பிளேஸ்மென்ட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். நீங்க ரொம்ப இமேஜின் பண்ணிக்க வேண்டாம். உங்களோட ஃபண்டமெண்டல் क्वेश्चंस, நீங்க ரெஸ்யூம்ல என்ன போடுறீங்களோ அது ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். நீங்க ரெஸ்யூம்ல என்ன போடுறீங்களோ, கரியர் ஆப்ஜெக்டிவ் வரைக்கும் நம்ம பையன் காப்பி தான் அடிக்கிறான். நீங்க ரெஸ்யூம்ல கரியர் ஆப்ஜெக்டிவ் வரைக்கும் ரெஸ்யூமே காப்பி தான் அடிக்கிறான். ஒருத்தர் ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டா அப்படியே குடுற மச்சான் நான் ரெஸ்யூம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பேரை மட்டும் மாத்திடுறான். பேரை மட்டும் மாத்தி வச்சுனா இது அகாடமிக் ஃபுல்லா தப்பா இருக்கு. அவன் 8.5 CGPA வச்சிருக்கான், நம்ம 6.5 தான். 8.5 காமிக்கிறான். நீ 8.5 CGPA அப்படினு போது இல்ல 6.5 அங்க இன்டர்வியூ அப்ப சொல்றான். சோ இது ரெஸ்யூம், it's a first representative of you before you talks about yourself. ரெஸ்யூம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னு பார்த்த உடனே ஓகே இது பொண்ணு, இது பையன், சரி ஓகே இது இந்த பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் க்ளோ த்ரூ பண்ணுவாங்க. அப்புறம் தான் உங்ககிட்ட இன்ட்ரோ듀ஸ் about yourself क्वेश्चन இருப்பாங்க. நீ ஒரு ரெஸ்யூம் நீ தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா, நீ தான் போட்டுருக்கியா. ப்ராஜெக்ட் பையன் வந்து பக்கமா போட்டுப்பான், ஆனா ப்ராஜெக்ட் பத்தி கேட்டா பையனுக்கு தெரியவே தெரியாது. ப்ராஜெக்ட் வச்சே செலக்ட் ஆன எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட 14-18 பேட்சஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட் டிசிஎஸ் போனோம். ப்ராஜெக்ட்ல என்ன क्वेश्चन தான் கேட்டாங்க. ப்ராஜெக்ட்ல இருக்க क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ண ஆஃபர் கிடைச்சிச்சு. வேற எந்த क्वेश्चन கேட்கல. கூட போனவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் டிபிஎம்எஸ் வச்சு 1 hour செஞ்சிட்டாங்க. பட் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மட்டும் தான் கேட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் HR people. ஓகேங்களா? So students should be a positive thinker, right attitude, team player, problem solving skills, good decision maker. இதெல்லாம் இந்த attributes எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்கறாங்க. So students இது ஓவர் நைட்ல you cannot develop. இது ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம்ல தான் நீங்க டெவலப் பண்ண முடியும். நீங்க ட்ரெய்னிங் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். So available gates available. என்னென்ன வழியில நீங்க வந்து பிளேஸ்மென்ட் வாங்கலாம் அப்படினா through on campus. நம்ம ஆன் கேம்பஸ்ல நம்ம கம்பெனி கூட்டிட்டு வரோம். நமக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் VTRS ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே நம்ம கூட்டிட்டு வர கம்பெனிஸ்ல நீங்க பிளேஸ்மென்ட் வாங்கலாம். செகண்ட் பூல்ட் ஆன் அண்ட் ஆஃப் கேம்பஸ். பூல்ட் ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் என்னன்னா நம்ம பக்கத்துல உள்ள காலேஜஸ் எல்லாமே இன்வைட் பண்ணுவோம். நம்ம ரீஜனல் சுத்தி இருக்கிற காலேஜஸ்ல இன்வைட் பண்ணுவோம். ஒண்ணு நம்ம அங்க போவோம், இல்ல அவங்க இங்க வருவாங்க. மெஜாரிட்டி அவங்க தான் நம்ம காலேஜ்ல வருவாங்க. because we have got that much infrastructure. சரிங்களா? So third வந்து TNSLPP வருஷம் நடத்துறாங்க. பாவம் 13-17 பேட்ச்ல ஒண்ணு நடத்தவே இல்ல. 14-18 பேட்ச் நடந்து 15-19 பேட்ச் நடந்து. TNSLPP தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் பிளேஸ்மென்ட் ப்ரோக்ராம். அண்ணா யுனிவர்சிட்டி பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. அண்ணா யுனிவர்சிட்டி கண்டிப்பா நிறைய எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அண்ணா யுனிவர்சிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க இத்தனை காலேஜ் வச்சிருக்கீங்க, 493 காலேஜ் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பிளேஸ்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுத்தீங்க? காலேஜ் கொடுக்கிறது செகண்டரிங்க. நீங்க என்ன பிளேஸ்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னு கொஸ்டின் கேட்டா அதுக்கு பதில் இதுதான்.
ஸோ என்ன சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நாஸ்காம் கூட டைப் வச்சிருப்பாங்க. நாஸ்காம்ல உள்ள கம்பெனிஸ் டிசிஎஸ் வருவாங்க, இன்ஃபோசிஸ் வருவாங்க, சிடிஎஸ் வருவாங்க, ஹெச்சிஎல் வரும். ஸோ பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச இந்த 4 கம்பெனி தான். ப்ளஸ் அசென்சியல் வந்தாலும் வரலாம். ஒரு அது வந்து மார்க்கெட் பொறுத்து தான், ட்ரெண்டை பொறுத்து தான். ஸோ அவங்க கம்பெனிஸ் எல்லா அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள எல்லா காலேஜஸும் கூப்பிடுவாங்க. 3 ஜோனா பிரிப்பாங்க. ஒரு கோயம்புத்தூர் ஜோன், 2வது மதுரை ஜோன், 3rd வந்து சென்னை ஜோன். சென்னை ஜோன் எல்லாருக்குமே ஒவ்வொரு டேஸ்ல நடக்கும், ஒவ்வொரு வென்யூ நடக்கும். சரிங்களா? ஸோ ஒரு இடத்துல வர சொல்லி, ஒரு காலேஜ்ல வர சொல்லிட்டு அகைன் ஒரு 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட், செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல், தேர்ட் ரவுண்ட் ஹெச்ஆர். 3 ரவுண்டும் ஒரே நாள் நடக்கும், இல்ல வேற நாள் நடக்கும். ஸோ அது மூலமா நீங்க பிளேஸ்மென்ட் வாங்கிக்கலாம். ஸோ தென் ஆஃப் கேம்பஸ் மூலமா போகலாம். ஆம்கேட் ரைட் கோக்யூஸ் ஃபர்ஸ்ட் தான் உங்க பசங்களுக்கு நாங்கள் கோக்யூஸ் பண்றோம். இது வரைக்கும் அவங்களுக்கு வரைக்கும் ஆம்கேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் கோக்யூஸ் பண்றோம். கோக்யூஸ் அசஸ்மெண்ட் போர்ட்டல். ஆம்கேட்டும் கோக்யூஸும் ஒன்று தான். என்னன்னா ஒரு ஸ்கோர் வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் காமிக்கும் நான் சொல்றேன். ஒரு ஸ்கோர் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கோர் உங்க பையன் அச்சீவ் பண்ணிருந்தா, உங்க பொண்ணு அச்சீவ் பண்ணிருந்தா கம்பெனிக்கார டைரக்டா கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிடையாது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆப்டிடியூட், டெக்னிக்கல், ஹெச்ஆர் ரவுண்ட் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிடையாது. டெக்னிக்கல் ரவுண்ட், ஹெச்ஆர் ரவுண்ட் அவ்வளவு முடிஞ்சது. நீங்க பாஷ் போனீங்கன்னா அகைன் யூ ஹேவ் 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஆம்கேட் ஸ்கோர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஆம்கேட் ரவுண்டு, 2வது ரவுண்டு டெக்னிக்கல் ரவுண்டு, 3rd பிளஸ் அந்த டெக்னிக்கலே ஒரு பார்ட் பிடிக்கலாம். டெக்னிக்கல் ரிட்டர்ன் ரவுண்ட் சொல்றோம். அதுக்கு அடுத்து டேட்டா ஹெச்ஆர் ரவுண்ட். சோ ஆம்கேட் கோக்யூஸ் அந்த மாதிரி இருக்கு. சோ பிளேஸ்மென்ட் த்ரூ டெக்னிக்கல் கான்டெஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இஃபிடிக்யூ, டிசிஎஸ் நிஞ்சா, டிசிஎஸ் என்கோ, எம்ஓயூஸ் நம்ம நிறைய கம்பெனிஸோட எம்ஓயூஸ் சைன் பண்ணிருப்போம். யூ டு மீ a favor, I do you a favor. நீ எனக்கு எம்ஓயூ சைன் பண்ண, நமக்கு எம்ஓயூ சைன் பண்ணிருக்கோம். நம்ம ஷார்ட்லி we are going for Capgemini accreditation. Capgemini accreditation நம்ம போறோம். நம்ம எல்லாமே அப்ளை பண்ணிருக்கோம். எல்லா ஃபார்ம்ஸ்மே கொடுத்தாச்சு. ரிவ்யூ பண்ண வருவாங்க. Capgemini accredited ஆயிட்டோம்னா நம்ம Capgemini ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். நீ எனக்கு ஒரு 50 ஸ்டூடண்ட் கொடு வருஷம் அப்படினா நம்ம தான் 2 பிளஸ் இருக்கு. கம்பெனிக்கு ரெக்ரூட்டர்ஸ் வந்து நமக்கு ரெகுலரா வராங்க அப்படின்ற காரணம் என்னன்னா, ஒன்னு குவாலிட்டி, ஸ்டூடெண்டோட குவாலிட்டி. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆனதே கிடையாது. மேக்ஸிமம் ரெண்டாவது ரிட்டென்ஷன். இப்போ நீங்க பார்த்த எல்லாருமே 2012-16 பேட்ச், 13-17 பேட்ச், 14-18 பேட்ச் எல்லாருமே அதே கம்பெனில தான் வர்க் பண்றாங்க. ஏன் 11-15ல கூட நான் சொல்றேன், 11-15ல வர்க் பண்றவன் விப்ரோ உள்ள போய் ஜாயின் பண்றானா அவன் விப்ரோலயே தான் இருக்கான். அவன் ஹாப்பிங் மங்கி மாதிரி இங்க அங்க தாவதே கிடையாது. வேற சதர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் போயிட்டே இருக்கான். இங்க ஒரு வருஷம் இங்க இருப்பான், அடுத்த வருஷம் வேற கம்பெனில இருப்பான், அடுத்த வருஷம் அப்ராட் போயிடுவாங்க. நம்ம பசங்க அப்படி பண்றதே கிடையாது. அந்த ரிட்டென்ஷன்க்காக நமக்கு ரெகுலர் ரெக்ரூட்டர்ஸ் திரும்ப நம்ம காலேஜே தேடி வராங்க. இப்போ இந்த பசங்க போனாலே திரும்ப அவங்க வந்து ஸ்டாண்டா ஒரு 3 to 4 வருஷம் அவங்க இருப்பாங்க. நாங்களே பசங்களுக்கு சொல்றதா, நீ ரெசியூம் வெயிட்டேஜ் குறைச்சிக்காத, 3 to 4 வருஷம் ஒரு கம்பெனில இரு, அதுக்கு அடுத்து ஒரு ஜம்ப் போடு. கண்டிப்பா எல்லா கம்பெனியும் ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. ஒரு 3 to 4 வருஷம் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காங்க பையனோ ஒரு பொண்ணோ நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம கிட்டயும் நம்ம ஆர்கனைசேஷன்லயும் ஒரு 3 to 4 வருஷம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு feasibility, அது ஒரு விஷயம், நம்பிக்கை வரும், ஒரு விஷயம் வரும். ஸோ அது நம்மளோட மேஜர் பிளஸ். நெக்ஸ்ட், ஸோ ரெகுலர் ரெக்ரூட்டர்ஸ் நமக்கு ப்ளீஸ் பாருங்க. பாஷ், விப்ரோ, டாடா, IBM, காக்னிசன்ட், ஈகான் சிஸ்டம்ஸ், ஈகான் ஈஸியோட கோர் கம்பெனி, ஈஸி ட்ரிபிள் ஈ வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் கோர் கம்பெனி. தென் பிரேக்ஸ் இந்தியா, ஹுண்டாய், டாஃபே, ரானே, சிடி அக்வாகல்ச்சர், மியூசிக்மா நமக்கு ஹையஸ்ட் salary பேக்கேஜ் ஆஃபர் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கு. சிவில்ல ஒரு பொண்ணு கலைவாணின்னு ஒரு பொண்ணு பிளேஸ் ஆனா 7.25 lakhs per annum. 2 மாசத்துல ஒரு புது ஆப்பிள் லேப்டாப் வந்தது. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம், யாரா நமக்கு ஆப்பிள் லேப்டாப்லாம் வந்து கொரியர் பண்ணி விடுறான்னு பார்த்தா கலைவாணிக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்பிள் லேப்டாப் வந்தது. ஸோ நிறைய கம்பெனிஸ் பண்ணுவாங்க. மியூசிக்மாலாம் வந்து ஒன்ஸ் நீங்க உள்ள போனீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் மாதிரி வெல் செட்டில் ஆயிடும். So HCL, Capgemini, Tech Mahindra, DXC, Infosys, Best Global support company for mechanical and ECE. Then VVD Technologies, Maverick, Zoho, L&T, HP, FSS, Carvi நமக்கு வருஷம் வராங்க. ஒரு 1.5 months முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. கார்வி ஹெச்ஆர்ஸ் எல்லாருமே ஒரு 100 பேர் ஃபிக்ஸர்ஸ் அவங்களுக்குள்ளே போட்டு கிரிக்கெட் மேட்ச் 2020 மேட்ச் விளையாண்டாங்க நம்ம கிரவுண்ட்ல பின்னாடி தான். ஸோ ஒரு 3 days, ஃப்ரைடே சாட்டர்டே, டேட் ரிமெம்பர் தெரியல ஷியோரா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதெல்லாம் தெரியும். ஸோ நம்ம தான் ஸ்பான்சர் பண்ணோம், ஃபுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தான் ஸ்பான்சர் பண்ணோம். ஸோ கார்வி டெக்னாலஜிஸ் நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இட்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி பேசிக்கலி, ஐபிஎஸ், கார், ஜைலாஜி, ஃபிளெக்ஸ், ஸோ நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய இது நான் ஒரு ரொம்ப கிளம்சியாக இருக்கும், நிறைய படம் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ரிவ்யூ ஒர்க் பண்ணிடுவோம். ஸோ
ட்ரைனிங் மாடியூல்ஸ் குவான்ஸ்ல என்ன வேணும்? குவான்ஸ்ல மொத்தம் ஒரு 23 24 ஏரியா இருக்கு. நீங்க 23 24 படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது இவ்வளவுதான். எதுவும் படிக்கல, நீங்க ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பாருங்க. லாஜிக்கல் அகைன் ஒரு 13-14 விஷயங்கள் இருக்கு. 13-14 விஷயம் நீங்க படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் சோ இதுல செலக்ட் இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலும் போதும். இதுல துருவாயிடலாம். நெக்ஸ்ட் வெர்பல். நெக்ஸ்ட் சில தெரிஞ்சு நீங்க இது படிச்சா போதும். குமரன் ஓகேவா? சில நீங்க இது படிச்சா மட்டும் போதும். இதுல நம்ம ஃபேக்கல்டி வந்து ட்ரெயின் பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க போதும். இதுதான் நம்ம கோடிங்கோட ஃபண்டமெண்டல். சீதா சோ கோடிங் நாலேஜ் இருந்தா மட்டும் தான் துருவாங்க முடியும். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கோடிங் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பா. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் விப்ரோ டேலண்ட் ஸ்ட்ரக்சர். நான் சொன்ன மாதிரி நேரு சார் லாஸ்ட் இயர் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண கான்செப்ட்ஸ் இது மட்டும் தான். இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணாரு which is a latest one. Next modes of training. நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்டர்னல் ட்ரைனிங் ஏஜென்சி, in-house training agency. In-house na faculty plus alumni na last pass out irukanga 2019 la 3 level students irupanga kandipa avanga train பண்ணுவாங்க. அவங்க ட்ரெயின் பண்ணா பசங்க இன்னும் இறங்கி கேட்பாங்க நிறைய. இப்ப நம்ம பேசுறது நான் பேசுறத விட நீங்க பேசுறத விட ஒரு அலுமினி வந்து ஒரு பிரசன்ட் என்ன சொல்றது பிரசன்ட்டா படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட் கிட்ட பேசினா இன்னும் ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். நேரே கூட ஒரு கிளாஸ் போச்சு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அது ஒரு மோட் ஆஃப் ட்ரைனிங். தென் ஆன்லைன் போர்ட்டல் ஸ்கில் ரேக் ஸ்மார்ட் போர்ட்டல். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு பாயிண்ட் சொல்றேன், இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏசிடி எம்எச்ஆர்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. என்ன பசங்க யூஸ் பண்றது நிறைய அப்லோட் பண்ணிருக்காங்க. ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உண்டு. இது நான் ஈஸி பத்தி மட்டும் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஈஸி ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் எல்லா ஆட்டோமொபைல் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட் தனித்தனியா வச்சிருப்பாங்க போல்டர். சோ அதை மட்டும் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கனாலே போதும். நல்ல ஒரு என்ன சொல்றது நீங்க நல்லா ட்ரெயின் அப் ஆயிடலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நான் மினிமம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு வேர்டு மினிமம் 16 10th 12th 60 and then UG வந்து 60 GPA. இது ரெண்டே கம்பெனி தான். நீங்க 3 கம்பெனி நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு முயற்சிக்குமா இன்னொரு பிப்ரவரி கேட்சது. நீங்க டு பி ஆன் தி சேஃபர் சைடு 7.5 CGPA வச்சுக்கணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா 100க்கு 75 வச்சிருக்கணும். நீங்க 7.5 வச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லா ட்ரைனிங்கும் அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க 60 வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப இப்பலாம் 65 வச்சிருக்காங்க. ஆக்சுவலா விப்ரோவும் கேப்ஜெமினியும் போன வருஷம் 14-18 பேட்ச்க்கு 65 வச்சிருக்காங்க. இப்பதான் 60 குறைச்சிட்டாங்க. சரிங்களா? கண்டிப்பா 60க்கு கீழே போக மாட்டாங்க. 60 தான் நமக்கு பெஞ்ச்மார்க். நான் எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செய்து உங்க பசங்க 75 CGPA வச்சிருக்காங்கன்னா பாருங்க. இப்போ என்ன அரியர் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. இந்த 6th செமஸ்டர் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், 7th செமஸ்டருக்குள்ள பூஸ்ட் பண்ணாலே போதும். 8th செமஸ்டர் உங்களுக்கு நிறைய கம்பெனி வரும். நீங்க ட்ரைனிங் ரெகுலரா எடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு என்னைக்கு அந்த டே வருதோ அந்த டே உள்ள போயிடுங்க. அவ்வளவுதான். So salary offers offered by top MNCs. Maximum 7.5, median salary is 3.5, minimum salary 2.15. இந்த மூணு வேலையே நம்ம கம்பெனி சொல்றாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே 3 lakhsக்கு மேல 3 lakhsக்கு மேல தான். இப்ப ராபர்ட் பாஷே நீங்க செருக்குரு செலபதி பேசும்போது நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போகும்போது அவங்க ஆஃபர் லெட்டர் கையில கொடுக்கும்போது 4 லட்சம். எங்கிட்ட ஆஃபர் லெட்டர் இருக்கு 4 lakhs. 3 மாசத்துல 4.5 lakhs ஆகும். 5 lakhs ஆகிடும். 5 lakhs தான் உங்களுக்கு கோட் போட்டு கொடுக்குறாங்க. என்ன டைம் 5 lakhs TTC மாத்தினாங்க, உடனே ரிவைஸ் பண்றாங்க. So may have in the sunshines. கண்டிப்பா நமக்கு ஆப்பர்சூனிட்டிஸ் நிறைய இருக்கு. இண்டஸ்ட்ரியில நிறைய ஓப்பனிங் இருக்கு. எல்லா நீங்க கான்க்ளேவ்ஸ் எல்லா ஹெச்ஆர் கான்க்ளேவ்ஸ் போனீங்கனாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றதா எங்களுக்கு குவாலிஃபைட் இன்ஜினியர் இல்ல. அவ்வளவு ஆப்பர்சூனிட்டி இருக்கு. நீ குவாலிஃபைடா நீங்க கண்டிப்பா பிளேஸ் ஆகிறீங்க. நானும் யார் நினைச்சா தடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க பிளேஸ் ஆகலாம். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களுக்கு தான் நீங்க டீம் மோட்டோ தான் கொஞ்சம் கவனிங்க. பேரண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்மென்ட் ட்ரைனிங்க்கு போறாங்கன்னு என்ஷூர் பண்ணுங்க. டெய்லி கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. பையன் 1000 சொல்லுவான், நான் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினதுக்காண்டி எனக்கு லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். தயவுசெய்து நம்பாதீங்க. இப்ப நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் உங்க பையன் நாளைக்கு வந்து நிம்மதியா இருப்பான். ஒரு ஆஃபரோட வெளியில வருவான். நம்ம மூணு திரும்ப சொல்றேன், ஒரு ஆஃபரோட வெளியில வர்றாங்க. டிகிரி கிடையாது, டிகிரி செகண்டரி தான். எப்படியும் உங்க பையன் டிகிரி முடிச்சிருவான், உங்க பொண்ணு டிகிரி முடிச்சிருவான். அவன் சொல்றதை நம்பாதீங்க. நாங்க லாஸ்ட் ஸ்லைடு எங்க எல்லாரோட நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். கொஞ்சம் எல்லாரோட எல்லா பிளேஸ்மென்ட் கால் பண்ணுங்க. எங்க நீங்க விடவே விடாதீங்க.
நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு சொல்லி காலை கட் பண்ற ஹாபிட் எங்க 4 பேருக்குமே கிடையாது, எங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கும் கிடையாது. நீங்க எப்பனாலும் கால் பண்ணலாம், ஈவன் 8 o'clock 9 o'clock கூட நீங்க கால் பண்ணலாம். பையன் வந்திருக்கான் ஒரு வீக்லி ஒன்ஸ், நீங்க டெய்லி கால் பண்ண போறது கிடையாது, நீங்களும் பிஸி நானும் பிஸி. நீங்க வீக்லி ஒன்ஸ் கேளுங்க எப்படி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ், நல்லா படிக்கிறாளா, இப்ப என்ன சொல்றது, மே மாசத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஜூன்ல எப்படி இருக்கா, ஜூலைல எப்படி இருக்கா, நீங்க அசஸ் பண்ணுங்க. நீங்க டெய்லி பாருங்க, அவரோட லாங்குவேஜ் ஒத்துக்காதீங்க. ரைட், ஆமா கண்டிப்பா உங்க பையன் நைட் 10 மணிக்கு தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருப்பான், அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு போடான்னு சொல்லுங்க. டயர்டா இருக்குமான்னு சொல்லுவான், ஒரு மாசம் தான் ஏதோ ஒன்று சொல்லுங்க உங்க பையன்கிட்ட. நீ ஆஃபர் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு இது பிரச்சனை கிடையாதா, போ வேலை வரும்போது மேக் எவர் தி சன்ஷைன்ஸ், நீ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு போய் கிராப் பண்ண போ அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணி அவனை அனுப்பி விடுங்க. டயர்டா இருக்காடா, சரி நீ படுத்து தூங்கு, நான் ஒரு 11 மணிக்கு சமைச்சிட்டு எழுப்பி விடுறேன் சொல்லாங்க. இது தப்பு. கொஞ்சம் நீங்களும் நாங்க சொன்னா மட்டும் கேட்க மாட்டாங்க, நீங்களும் காஷியஸா இருங்க. அவன் சொல்ற எந்த விஷயம் நம்பாதீங்க, எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் எங்ககிட்ட வெரிஃபை பண்ணுங்க. ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்டே இன் டச் வித் அஸ். சப்போஸ் உங்களால இன்னவிட்டபிள் லீவ் எடுத்தே ஆகணும் அப்படின்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியறதே கிடையாது. பையன் 1000 சொல்லுவான், அப்பா எங்க கிளாஸ்ல யாருமே வரதில்லப்பா, ஒருத்தர் கூட இருக்கிறது இல்லப்பா, ஆத்தியார் மட்டும் தான் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காருப்பா. நம்பாதீங்க சரிங்களா, அவன் எந்த ஒரு விஷயத்தை நம்பாதீங்க. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, ட்ரைனிங் போகுதா இல்லையா சார், இந்த மாதிரி பையன் சொல்றான் ட்ரைனிங்கே எடுக்கிறது இல்லையாமே, நீங்க ஏதோ மைக்க பிடிச்சி 1000 ஏதோ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பேசுனீங்க, ட்ரைனிங்க போறது இல்லையாமே நீங்க கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு சரிங்களா. எல்லா கோஆர்டினேட்டர்ஸ் கண்டிப்பா சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிளா பேசுவாங்க. சோ லீவ் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தா தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவரெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாத சொல்லிட்டே இருப்பாங்க, கேட்காதீங்க, தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிங்களா. லீவ் மேக்ஸிமம் எடுக்க அவாய்ட் பண்ணுங்க. நேம் எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி தான், நான் கோயில் திருவிழாவுக்கு போறேன், காது குத்த போறேன், மொட்டை அடிக்க போறேன், திருவிழா அடுத்த வருஷம் ஆஃபரோட நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். நீங்க இந்த திருவிழா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, அடுத்த வருஷம் ஆஃபரோட குலசாமிக்கு அப்படியே ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சு கூப்பிட்டு வரலாம், வேற லெவல்ல இருக்கும் செலிப்ரேஷன்ஸ். ஸோ அதனால அது கொஞ்சம் பாருங்க. டெய்லி அசைன்மெண்ட் எடுக்கிறாங்களான்னு பாருங்க. அசைன்மெண்ட் அதிகமாக சொல்றேன், ஸ்கில் ட்ராக், ஸ்மார்ட் 2 போர்ட்டல் இருக்கு. நம்ம ஸ்மார்ட் பார்த்தோம், அதுக்கு 6 பிரைஸ் வராங்க. 6 பிரைஸ் போர்ட்டல் இருக்கு, ஸ்கில் ட்ராக் போர்ட்டல் இருக்கு. டெய்லி டெஸ்ட் எடுக்கிறாங்களான்னு பாருங்க, உட்காருங்க, டெஸ்டோட ஸ்கோர் என்னன்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்க, டெஸ்ட் அசைன் பண்ணிருக்கீங்களா இல்லையா, அப்படி அசைன் பண்ணிருந்தீங்கன்னா உட்கார்ந்து ஸ்கோர் கேளு. அவங்க கிட்ட அவனோட விஷயத்தை நீங்க நம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், 90% ஸ்டூடண்ட்ஸ் ஜென்யூனா இருக்காங்க, ஒரு 10% லேக் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் எல்லா பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் அட்டெண்ட் பண்றாங்களான்னு பாருங்க. ஏன்னா பசங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ரெகுலர் டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. அவனுக்கு தேவை என்னன்னா, உள்ள வந்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லா கம்பெனியும் அவன் எடுக்கணும். நீங்க ஒரு ஹெச்ஆர் இருக்கீங்க, ஒரு 100 பேர் வர 100 பேர் எடுத்துறீங்களா, பாசிபிலிட்டிஸ் இல்ல. ட்ரெயினிங் லேயர் தான் நீங்க கிளிக் பண்ணுவீங்க. சோ கண்டிப்பா பசங்க டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. சோ எல்லா ட்ரைவ்ஸ் அட்டெண்ட் பண்றாங்கன்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்து கிளம்புவாங்க, எங்களுக்கு ஒரு திரும்ப சொல்றேன், எங்களுக்கு ஃபோன் அடிங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க, unless and until what get placed. சரிங்களா, பிளேஸ்மென்ட் டிரைவ் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. இந்த கம்பெனி இல்லனா அடுத்த இந்த கம்பெனி உனக்கு அந்த கம்பெனிக்கு கொடுத்து வைக்கல அவங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா சொல்லி பிளேஸ்மென்ட் டிரைவ்ஸ்க்கு அனுப்புறீங்க. and then ரிசல்ட்ஸ் 2 பிரச்சனை எனக்கு நடக்குது. பையன் உட்கார்ந்துட்டே இருப்பான், ரிசல்ட்ஸ் என்ன நமக்கு இங்க 1000+ நமக்கு கேண்டிடேட்ஸ் எழுதுறாங்க. அவங்க ரிசல்ட் மேனிபுலேட் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பா டைம் எடுக்கும். நாங்க 10 மணிக்கு வர சொல்லுவோம், 11 மணிக்கு ஹெச்ஆர் வருவாங்க. நான் ஹெச்ஆர் சண்டே பிடிச்சே முடியாது. 10 மணிக்கு நான் வர சொல்லிட்டேன் சொல்றேன், எதுக்கு 11 மணிக்கு வந்தேன், எதுக்கு இப்பதான் ப்ரீ பிளேஸ்மெண்ட் நான் ஆரம்பிச்சேன், நீ எப்ப இன்டர்வியூ ப்ராசஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னு என்னால கேட்க முடியாது. சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்டா நம்ம வாங்குவோம். சோ பசங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் லேட் நைட் ஆகும், கண்டிப்பா லேட் நைட் ஆகும். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லேட் நைட் தான் ஆகும். ஒரு 10 o'clock 11 o'clock ஆகும். அடுத்த நாள் காலையில 7 o'clock வர சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் எங்களால முடியும். சோ நீங்க கொஞ்சம் பாருங்க, லேட் நைட்ஸ் வந்தா நாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் வந்து பிக் பண்ற மாதிரி பாருங்க. எல்லா நாளும் நடக்காது, உங்களுக்கு எல்லா நாளுமே நடக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிளேஸ் ஆறவங்க வந்து கொஞ்சம் சேவர்ஸோட இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வர கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில நாள் ப்ராசஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், கேர்ள்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சு எடுத்துக்க சொல்லி நம்ம அனுப்பி. அப்ப நீங்க எப்படி முடிப்பீங்க ப்ராசஸ்? அப்ப நம்ம டைம் எடுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட். So please extend your fullest support
டுவர்ட்ஸ் பிளேஸ்மெண்ட். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, எங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட் போடுவோம். கண்டிப்பா பசங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவாங்க. பசங்களும் நல்லா இருக்காங்க, ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் அவங்க செய்யறதுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா பிளேஸ் ஆகிடலாம். ஸோ நாங்கள் டீம் வெளி தளபதி சிவில், என்கே கார்த்திகேயன் மெக்கானிக்கல் அண்ட் மிஸ்டர் அருண் பாலாஜி சுப்ரீம் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் ஈஸி டிபார்ட்மெண்ட். ஸோ ப்ளீஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ரமபதி சார் சாரி அவைலபிளாக இல்லை. நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுங்க, எந்த ரீசன் இருந்தாலும் கேளுங்க. ரெடி